ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு கொள்ளு துவையல் எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கொள்ளு ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து பெரிய கப்பு. இந்த சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, ஒரு 3 வெங்காயம், 3 பெத்த தேங்காய், நெல்லிக்காய் சைஸு புளி, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், கல் உப்பு, 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். அவ்வளோதான்ப்பா இதுக்கு தேவையான பொருள். இப்போ கடாயில் இந்த கொள்ளை போட்டு வெறுமனே எண்ணெய் எதுவும் ஊற்றலை, கொள்ளு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா சூடு பறக்க வறுத்துக்கலாம். நல்லா பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அந்த மாதிரி வெடிகிற அளவுக்கு இதை வறுத்துக்கிட்டே இருக்கணும். சௌமியா உலகம் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கா? அவ்வளோதான், போதும்ப்பா. இப்போ இதை மாற்றிக்கலாம். இதை மாற்றி ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இது ஆறட்டும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வதக்கிக்கலாம். எண்ணெய் விட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், 2 பல்லு பூண்டு, இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதுலேயே காஞ்ச மிளகாய், நம்ம எடுத்து வச்சுருந்த 5-6 காஞ்ச மிளகாய். காரம் நல்லா சேர்ப்பாங்கன்னா இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், தப்பில்லை. வெங்காயம், இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இது. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, இதையும் சேர்த்து ஒரு 2 பெரட்டி விட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா லைட்டாக 2 திருப்பிட்டு மறுபடியும் ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம். தேங்காய், ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிடலாம் இந்த துவையல். புளியை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தனித்தனியாக பிச்சு போட்டுக்குங்க. நார்லாம் இல்லாமல் தனித்தனியாக எடுத்துடணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி திருப்பி வதக்கி விட்டுட்டு உப்பு, லாஸ்ட்டாக உப்பு சேர்த்தாச்சு. முடிஞ்சுது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொள்ளு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, இப்போ இந்த கொள்ளை அரைச்சிட்டு வந்துடலாம். கொள்ளு சூடு ஆறிடுச்சு. கொள்ளு ஒரு 2 திருப்பிட்டு நல்லா கிறுன்னு அந்த மிக்சி வந்து பல்ஸில் விட்டு அரைச்சிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தது மற்ற பொருள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக கொரகொரப்பு இருக்குது இதில். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் துவையல் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஓவர் நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ அரைச்சாச்சு, நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, நல்லெண்ணெய் விட்டு தான் தாளிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதை அப்படியே இந்த தாளிப்பை அந்த கிண்ணத்துலேயும் நம்ம மாற்றிக்கலாம். இல்லை கடாயில் போட்டு ஒரு பெரட்டி எடுக்கலாம். எனக்கு வந்து அந்த கிண்ணம் சின்னதாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் இந்த கடாய்க்கே மாற்றிட்டேன். அவ்வளோதான்ப்பா, நம்ம கொள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். துவையல் சூப்பர். சூடாக சாதம் போட்டு ஒரு ஸ்பூன் துவையல் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, பாய்.